Savior of the Lord. I will praise Him, I will praise Him. Hallelujah. I will Once praise again, Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him. Hallelujah. I Once will again, praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him. Hallelujah, I will praise Him evermore. Hallelujah, hallelujah, hallelujah to the Savior I adore. I will praise Him, I will praise Him. Hallelujah, I will praise Him evermore. हालेलुया। प्लीज बैठ जाइए। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे। நமக்கு எல்லாரும் எங்க இருந்து ஃபாரின் போய் போய் எல்லாம் ஃபெய்த்தம் எல்லாம் காலி ஆயிட்டு இருக்கு. हमारे यहाँ पे से सभी लोग फॉरेन में जा जा के फेतोम पूरा खाली हो गया। இனி ஒரு ஆள் ஃபாரின் போகணும்னு சொன்னா ஒரு ஆள் ரெண்டு பேரை வச்சு தான் போகணும். अभी आगे कोई भी फॉरेन जाएंगे करके बोलेंगे तो उनके बदले में एक या दो नई आत्माओं को लाना है। அதாவது அப்பதான் பர்மிஷன். उसके के बाद आपको अनुमति मिलेगा। கர்த்ததாமே நம்ம இருக்கிற எல்லா பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ எல்லா பிள்ளைகளும் தேவன் பத்திரமா தேவன் பாதுகாக்க வேண்டும். அதே போல பிரதீப் பிரதருடைய மிஸ்டிஸ் அதாவது அவங்களுடைய யாத்திரை அவனுடைய பிள்ளைகளுடைய யாத்திரை எல்லாம் தேவன் பொறுப்பெடுக்க வேண்டும். தேவன் எல்லாரும் தேவன் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமாக. परमेश्वर हमारे जितने बच्चे हैं सबको सुरक्षित रखना चाहिए। वैसे ही प्रदीप भैया और उनके बच्चे उनके परिवार की यात्रा में परमेश्वर उनके साथ साथ रहना चाहिए, सुरक्षित उनको पहुंचाना चाहिए। मिलकर हम प्रार्थना करेंगे। हालेलुया 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 ஆமென். உம்முடைய நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஓடி யாத்திரையிலும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்தமான கரம் கூட இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தடைகளை மாற்றுகிற எங்களுடைய தேவன் ஆண்டவரே பிதாவே. லபகா டபாகா சுதிபிகா டபாகா டபாகா சுதபாகா சுலபலாம் சிதபாகா சுலபலாம். ஹalleluya 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 இயேசுவின் நாமத்தினால் तारीफ करेंगे. praise the lord 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 praise the lord. The announcement அதாவது வழக்கம் போல வெனஸ்டே மார்னிங் ஃபாஸ்டிங் பிரேயர், ஈவினிங் बाइबल स्टडी நடைபெறும். सूचना बुधवार सुबह हमारे लिए उपवास की प्रार्थना और शाम को हमारे लिए बाइबल अध्ययन होगा। नेक्स्ट सैटरडे मॉर्निंग फास्टिंग प्रेयर, इवनिंग टैरी मीटिंग நடைபெறும். शनिवार सुबह उपवास की प्रार्थना और शाम को इंतजार की सभा होगी। नेक्स्ट वीक அதாவது நம்முடைய இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அதாவது வெனஸ்டேல இருந்து கண்டினியூவாக சண்டே ஈவினிங் ஹீலிங் சர்வீஸ் வரையிலும் அன்னபடினால எல்லாரும் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறோம். अंतर्राष्ट्रीय सम्मेलन बुधवार शाम से लेके हमारे रविवार शाम तक जो चंगाई की प्रार्थना है तब तक वो चलेगा, उसके लिए आप सभी से प्रार्थना का निवेदन हम करते हैं। எவ்வளோ ஜனங்கள் சுகத்திற்காக அந்த இடத்துல வருவார்கள். தேவன் தான் சுகமாக்க முடியும். ஒரு மனுஷனால ஒரு மனுஷனை சுகமாக்க முடியாது. कितने लोग वहां पर चंगाई के लिए आते हैं, केवल परमेश्वर ही उनको चंगाई दे सकता है। किसी भी इंसान के द्वारा किसी को चंगाई नहीं दे सकते। ஒரு அற்புதங்கள் அடையாளங்கள் செய்களா இருந்தாலும் கூட தேவன் கிரியை செய்தால் தான் அவளால் சுகம் கொடுக்க முடியும். अद्भुत अनोखे काम करने वाला होने पर भी परमेश्वर शिफा देगा, तभी उनको चंगाई मिलेगा। ஆவியானவர் ஒன்றே, வரங்களுடைய வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் தேவன் ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமானாலும் தேவன் நினைத்தால் தான் தேவன் செய்யக்கூடிய காணப்படுவார். वरदानों में अंतर है, लेकिन परमेश्वर सोचेगा तभी वहां पर काम होगा। எத்தனையோ ஜனங்கள் அனபடியினால மற்றவங்களுடைய சுகத்திற்காகவும் சர்வ சுகத்திற்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டிய நம்முடைய கடமையை காணப்படுகிறது. दूसरे लोग और उनके जो शरीर में बीमारी है उनसे छुटकारे के लिए, चंगाई के लिए प्रार्थना करना हमारी जिम्मेवारी है। கண்டிப்பாக நாம் சரீரத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு இந்த சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் பலவீனங்கள் நாம் சந்திக்க தான் செய்ய வேண்டும். அந்த பாதி வழியாக தான் நான் கடந்து போக வேண்டும். अभी हम स्वस्थ में हैं, लेकिन आगे इस शरीर में जरूर हम बीमारी में ग्रस्त होंगे। इस रास्ते में जाना ही होगा। ஏனென்றால் இந்த சரீரத்தில் இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு ஏதாவது பாதையில் நாம் போவோம். அந்த சமயத்திலே மற்றவருடைய ஜெபம் நமக்கு உதவியாய் காணப்படும். आज हम स्वस्थ में होंगे, लेकिन कल हम बीमारी से गुजरेंगे। उस समय दूसरों की प्रार्थना की आपको बहुत ज्यादा जरूरत होगी। அதனால எத்தனை பேர் சரீரத்திலே வியாதியினால கஷ்டப்படுகிறார்களோ அவங்களுடைய அற்பமாகவோ இல்லாவிட்டால் அவளை தாழ்வாகவோ அல்ல,
அவங்களுக்காக ஜெபிக்கும்படியான கிருபையும் கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் தேவன் தர வேண்டும். कितने लोग बीमारी से कष्टों से गुजर रहे हैं, उनके लिए प्रार्थना करने के लिए परमेश्वर हमको जरूरी अनुग्रह देना चाहिए. மனசுல கூட நாம் தவறாக நினைக்க கூடாது. हम अपने मन में भी उनके बारे में कोई गलत बात नहीं सोचना चाहिए. ரொம்ப பயப்பட வேண்டும். மற்றவங்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று தவறா மனதில் நினைப்போம் என்றால் அது யோபு சொல்கிறான், பயந்த காரியம் எனக்கு வந்ததுன்னு சொல்லுகிறான். और जैसे अय्यूब बोलता है, मेरे मन में भय का बात आ गया, क्योंकि दूसरों के बारे में हमें कोई भी गलत बात नहीं सोचना அந்த கஷ்டம் நம்முடைய சரீரத்தில் வரும் என்றால் நம்மளால் தாங்க முடியாது. क्योंकि उनका कष्ट हमारे शरीर में आएगा तो हम सहन नहीं कर पाएंगे. அப்படினால் தான் நமக்கு தேவன் நம்மளை அதற்கு தூரம் வைத்திருக்கிறார். நாம் பேதுருவை சோதிக்கும்படியாக பிசாசு கேட்டபோது தேவன் கொடுக்கவில்லை. इसलिए उनसे बातों से परमेश्वर हमको दूर रखा है. पतरस को जांचने के लिए जब शैतान ने परमेश्वर से मांगा, लेकिन परमेश्वर ने अनुमति नहीं दिया. கோதுமையை சுழலிலே புடைக்கிறது போல உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போக, அதாவது பிசாசு எத்தனை முறை இடத்துல கேட்டான், ஆனாலும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்கு வேண்டிக் கொண்டேன், ஒப்பு கொடுக்கவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். जो शैतान ने मेरे से कितनी बार तुझे मांगा, लेकिन मैंने उसके लिए नहीं दिया करके वचन में हम पढ़ते हैं. ஆனால் யோபு தேவன் கொடுத்தார். ஆனால் சரத்தை கஷ்டத்துக்காக தேவன் கொடுக்குறை காணப்பட்டார். लेकिन अय्यूब को परमेश्वर ने कष्ट सहने के लिए सौंप दिया. ஏனென்றால் அவனுக்கு தெரியும், இவன் அந்த பாதையில போனாலும் என்னோட அன்பை விட்டு போக மாட்டான், என்னுடைய விசுவாசத்தை விட்டு போக மாட்டான் என்கிற நம்பிக்கை தேவனுக்கு யோபின் மேல் நம்பிக்கை காணப்பட்டிருந்தது. क्योंकि परमेश्वर को अय्यूब के ऊपर भरोसा था, इन कष्टों के मार्ग में जाने पर भी ये मेरे से प्रेम करना नहीं छोड़ेगा, मेरे से दूर नहीं होगा करके विश्वास था. அப்படினால் எனக்கு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறேன் என்றால் நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், ஆனபடினால் ஆண்டவர் நம்மளை ஒப்பு கொடுக்கவில்லை என்பதை நினைக்க வேண்டும். मैं अभी रोगी हूँ और बलहीन हूँ, इसका मतलब ये है कि हमने परमेश्वर के लिए पूरा पूरा समर्पण नहीं किया है, समझ लेना चाहिए. नहीं क्या बोल रहे, அதாவது நம்மளை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் நம்ம அவ்வளோ பலவீனமா இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம மிசாது நம்மளை கொடுத்தா நம்ம தப்பிக்க முடியாது, ஆனபடினால ஆண்டவர் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கிறார். यदि परमेश्वर हमको उनके हाथ में सौंप देगा तो हम उससे बच नहीं पाएंगे, इसलिए परमेश्वर ने हमको उस बात से अलग रखा है. அப்படின்னா மற்றவங்களுடைய கஷ்டத்திலே கண்டிப்பாக நாம் ஜெபித்து உதவி செய்ய வேண்டும். लेकिन दूसरों के कष्टों के बारे में हमें जरूर उनके लिए प्रार्थना करना चाहिए. கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு அங்க நம்முடைய சரீரத்தில் இருக்கிற கஷ்டம் இல்லை அவங்களுடைய சரீரத்தில் கஷ்டம் நாம் உணர்ந்து கொள்ள முடியாது, ஆனாலும் பரிசுத்த ஆவியின் மூலமாக அவளுக்கு ஜெபித்து உதவி செய்ய முடியும். हमारे जरिए उनके कष्ट, शरीर में जो कष्ट है उसको हम नहीं महसूस कर पाते, लेकिन पवित्र आत्मा के जरिए उनके लिए प्रार्थना करना हमारी जिम्मेदारी है. கண்டிப்பாக எல்லா கரங்களும் ஏற்றி நம்முடைய சபையிலே ஒவ்வொருவரையும் தேவன் பலப்படுத்த வேண்டும். பிள்ளையா இருந்தாலும் பெரியோர்களா இருந்தாலும் எத்தனை பேர் சரீரத்திலே கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் அவருடைய கிருபையினால் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்க முடியாது, பலப்படுத்தும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. हमारे जो कलीसिया में कितने लोग बलहीन हैं, जो बच्चे हों चाहे बड़े हों चाहे बुजुर्ग हों, परमेश्वर उनको बलवान करना चाहिए. पल उनके शरीर में सारे कष्ट जो परीक्षा है उनको दूर करना चाहिए, सारी बीमारी से उनको छुटकारा रहना चाहिए. आइए मिलकर हम तारीफ करेंगे. हालेलुया 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 आमीन. हालेलुया 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 हालेलुया. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் மீகா சாப்டர் 2:13 தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. मीका दूसरा अध्याय उसका 13 वचन इस महीने का हम वायदे का वचन है. பாருங்க, தேவன் ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார் என்றால் கண்டிப்பாக தேவன் நமக்கு செய்வார். यदि परमेश्वर हमें कोई वायदा देता है तो इसका मतलब यह है कि परमेश्वर उस वायदे को जरूर पूरा करेगा. நாம் விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வசனத்தை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். हमें विश्वास करना चाहिए, परमेश्वर को वचन को वैसे की वैसे विश्वास करना चाहिए. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். यहाँ पर हम पढ़ सकते हैं, उनके आगे आगे बाड़े का तोड़ने वाला गया है. யார் போறது? कौन जा रहा है? அவர் தடைகளை மாற்றுகிறவர் அவருக்கு முன்பாய் கடந்து போகிறார். बाड़े को तोड़ने वाला उनके सामने आगे आगे जा रहा है. அப்படி என்றால் தேவன் தடைகளை மாற்றுகிறவர் நாம உடையவர். அவர் நமக்காக, நமக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகள் உண்டு, ஒன்றெண்டு தடைகள் அல்ல, எத்தனையோ தடைகள் உண்டு. ஆனால் எத்தனையோ தடைகளை உடைக்கக்கூடிய நம்முடைய தேவன் இந்த மாதம் உண்மையாகவே அநேகருடைய ஜீவிதத்திலே அநேக தடைகளை உடைப்பார் என்று இந்த வசனத்தின் மூலமாக விசுவாசிக்குள்ளே காணப்படுகிறேன். हमारे जीवन में कितने सारे बाड़े हैं, उन सारे बाड़ों को तोड़ने वाला हमारे आगे आगे जाता है. इस वचन के ऊपर विश्वास करना चाहिए. ஏன் எதற்கென்றால் தடைகளை மாற்றி அவர்கள் வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிப்பதற்கு வெறும் பூமியில் மாத்திரமல்ல நித்தியம் வரையிலும் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்கும்படியாக
தடைகளை மாற்றுகிறவர் நமக்கு முன்பாய் போக்குவரை காணப்படுகிறார். बाड़े को तोड़कर रुकावटों को दूर करके उनको युगानुयुग उस प्रवेश द्वार के जरिए हम प्रवेश करके स्वर्ग राज्य में प्रवेश करने वाला को बनाना चाहिए. நீங்கள் மீகா சாப்டர் 2:13 படிங்க. இது வாக்குத்தத்தம். இன்றைக்குள்ள மெசேஜ், அதாவது இது வந்து ப்ராமிஸ். நீங்கள் ஒவ்வொரு நாள் நாம் இதை வைத்து நிறைய காரியங்களுக்காக ஆண்டவரே சொல்லியிருக்கிறேன் என்று தைரியமாக நான் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய காணப்படலாம். इस महीने का वायदे का वचन है मीका 2:13 वचन. जब हम प्रार्थना करते हैं अपने प्रार्थना में, हे परमेश्वर आपने वायदे का वचन दिया है, आप बाढ़ों को दूर करोगे करके इस वचन को रख के आप प्रार्थना करना चाहिए. படிங்களேன் 2:13 படிங்களேன். आइए मीका 2:13 वचन पढ़ेंगे. उनके आगे आगे बाड़े का तोड़ने वाला गया है, इसलिए वे भी उसे तोड़ रहे हैं और फाटक से होकर निकले जा रहे हैं. उनका राजा उनके आगे आगे गया, अर्थात यहोवा उनका सरदार और अगुवा है. அதான் அப்படினால இந்த வசனத்தை மனதில் வைத்துக்கொண்டு என்னென்ன காரியங்கள் தடையா இருக்கிறதோ, என் தேவன் தடைகளை உடைக்கிறவர் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட கர்த்தரை துதிப்போம் என்றால் தேவன் நமக்கு நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய ஜீவியத்திலே நன்மை செய்யக்கூடிய காணப்படுவார். आपके आगे जीवन में जो जो बाड़े हैं उन बाड़ों के बारे में सोचते हुए अपने मन में इस वचन को याद रखते हुए परमेश्वर से प्रार्थना करने चाहिए कि परमेश्वर तू बाड़ों का तोड़ने वाला महान परमेश्वर है, राजा है और हमारे सारे बाड़ों को तोड़ेगा करके आप प्रार्थना करना चाहिए. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாக இந்த கால வேளையிலே ஐக்கியம் என்கிற அந்த பகுதியின் மூலம்தான் பேசும்படியாக தேவன் வார்த்தையை திறக்குறை காணப்பட்டார். परमेश्वर नाम की महिमा हो. आज सुबह परमेश्वर एकता के एक विषय के बारे में बात करने के लिए मुझे प्रेरणा दिया है. அநேகருடைய கேள்வியும் கூட வீட்டில், அதாவது உண்மையான ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளுக்கு எங்களோட ஐக்கியம் இல்லை, குடும்பத்தில் புருஷன் மனைவிக்குள்ளே ஐக்கியம் இல்லை, புருஷன் மனைவிக்கு அதாவது தகப்பன் தாயோடு ஐக்கியம் இல்லை. இப்படிப்பட்ட அனுபவங்கள் அநேகருடைய ஜீவியத்திலே காணப்படுகிறது. घर में परिवार में एकता नहीं है, बच्चे का माँ बाप से एकता नहीं है और पति के साथ और पत्नी का पति के साथ एकता नहीं है. परिवार में इस तरीके से अलग अलग है, एकता का अनुभव नहीं है. எவ்வளோ ஜெபிக்கிறோம், ஆனாலும் என் பிள்ளைகள் எங்களோட ஐக்கியமாகிறது இல்லை. बहुत प्रार्थना करते हैं, उसके बावजूद बच्चे लोग के साथ एकता नहीं है. அது குடும்பத்திலே புருஷன் மனைவிக்குள்ளே சரியான ஐக்கியம் உண்டாகிறது இல்லை. परिवार में जो पति है उसका पत्नी के साथ एक सही एकता नहीं है. இது நமக்குள்ளே உண்டாக வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை வசனத்தின் மூலமாக படிக்க வேண்டும். ये हमारे जीवन में होना है तो उसके बारे में वचन के द्वारा हम पढ़ लेंगे. 7 ஆசீர்வாதங்களிலே ஒரு ஆசீர்வாதம் ஐக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. 7 आशीर्वादों में से एक आशीर्वाद है एकता, उसके बारे में वचन में लिखा है. மனுஷனை தேவன் உண்டாக்கும் போது மனுஷனுக்காக 7 ஆசீர்வாதம் கொடுத்திருந்தார். அதிலே ஒரு ஆசீர்வாதம் தான் ஐக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. मनुष्य को बनाने के पश्चात परमेश्वर ने 7 प्रकार के आशीष दिए, उनमें से एक आशीष है एकता. அப்படி என்றால் அந்த தேவனோடு அவர்கள் ஆதாமும் ஏவாளும் தேவனோடு ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட்டிருந்தார்கள். आदम और हव्वा परमेश्वर के साथ एकता में दिखाई दिए. அப்போ அவர்கள் தேவனோடு ஐக்கியமா இருந்தபடியினால் அங்கிருந்து ஏதேன் தோட்டத்தில் இருந்த மிருகங்களும் கூட இந்த ஆதாம் ஏவாளோடு ஐக்கியமாக காணப்பட்டிருந்தது. क्योंकि वो लोग परमेश्वर के साथ एकता में थे, इसलिए वहां आदम के बगीचे में जितने भी जानवर थे वो आदम और हव्वा के साथ एक साथ में एकता में थे. மெயின், அதாவது அந்த ஐக்கியம் துண்டிக்கப்பட்ட போது இந்த அனிமல்ஸ், அதாவது இந்த பறவைகள் ஊரும், அதாவது மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாம் இந்த இவர்களுடைய ஐக்கியத்திலிருந்து அதை விலகி போக்குடைய காணப்பட்டது. जब परमेश्वर का एकता उनके साथ से अलग हो गया, उसके पश्चात पशु पक्षी जितने भी एकता में थे वो सब अलग अलग हो गए. அதற்கு முன்பாக அதாவது ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அவ்வளவு தூரம், அதாவது ஸ்னேக்கா இருந்தாலும் சரி, சிங்கமா இருந்தாலும் சரி, புலியா இருந்தாலும் சரி, எந்த விதத்திலும் சண்டை இல்லாதபடி அங்கே விஷம் இருந்தாலும் எந்த விதமான தீமை இல்லாமல் காணப்பட்டிருந்தது. लेकिन उसके पहले जो सांप हो, शेर हो, चाहे कोई और भी जानवर हो, सभी लोग एकता में रहते थे. ஆனால் தேவ ஐக்கியத்தை இழந்தபோது இதெல்லாம் முற்றிலுமாக அதாவது அந்த 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 அனுபவம் எல்லாம் நஷ்டமாயிட்டுன்னு தான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. लेकिन परमेश्वर का एकता खत्म होने के बाद ये परमेश्वर का जो एकता है खत्म हो गया, ऐसा वचन में हम देख सकते அப்படி हैं. என்றால் நம்முடைய ஜீவியத்திலே இந்த அனுபவத்தை, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே இந்த ஐக்கியத்தை நமக்குள்ளே உண்டாக்க வேண்டுமானால், அதாவது அப்போஸ்தலனாகிய யோவான் அவனுடைய நிருபத்தில் எழுதும்போது அவன் என்ன சொல்கிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். हमारे परिवार में, हमारी कलीसिया में, हमारे जीवन में एकता होना है तो पवित्र पौलुस वचन में क्या लिखता है? யோவான் पवित्र जो यूहन्ना है वो वचन में क्या लिखता है उसके बारे में पढ़ लेंगे. அவன் அதாவது அங்கே சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம், அதாவது நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருக்கும்படியாக
அவருடைய அந்த சபைக்கு சொல்லும்போது இது உங்களுடைய நன்மைக்காக நான் சொல்லுகிறேன் என்று அங்கே யோவான் சொல்லிக்கொண்டு, முதலாவது நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருப்பதற்காக எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும், அதாவது அவருடைய குமாரனோடும் பரிசுத்தவான்களோடும் இருக்கிறது என்று அங்கே யோவான் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். वहां पर यूहन्ना कहता है कि हमारा जो एकता है आपके साथ रहने के लिए, हमारा एकता पिता के साथ और पवित्र आत्मा के साथ और पुत्र के साथ एकता में होना चाहिए. அப்படி என்றால் இந்த ஐக்கியம் இல்லை நமக்கு தேவனோட. நீங்கள் 1 John chapter 1:3 வாசிக்கும் போது நீங்கள் எங்களோடு ஐக்கியமாக இருப்பதற்கு, அப்படி என்றால் என் பிள்ளை என்னோட ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால், என்னுடைய குடும்பம் என்னோட ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால், சபை என்னோட ஐக்கியமாக இருக்க வேண்டுமானால், என்னுடைய ஐக்கியம் முதலாவது தேவனோடும் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் அவருடைய பரிசுத்தவான்களோடும் காணப்பட வேண்டும். पहला यूहन्ना पहला अध्याय उसके 3 वचन में हम देख सकते हैं, जो कुछ हमने देखा और सुना उसका समाचार तुम्हें भी देते हैं, इसलिए कि तुम हमारे साथ सहभागी हो और हमारी यह सहभागिता पिता के साथ उसके पुत्र यीशु मसीह के साथ हो. इस प्रकार हमारा जो एकता है बच्चे के साथ और हमारे बेटे का पिता के साथ एकता के लिए ये वचन जरूरी है. நாங்கள் கண்டும் கேட்டதும், அதாவது நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்படி என்றால் சபைக்கு அன்றைக்கு நிருபம் எழுதுகிறார் என்றால், அப்படி என்றால் அவருடைய ஜீவியத்திலே அந்த சத்தியத்தை அவருடைய ஜீவியத்தை அனுபவித்தபடியினால் தான் அந்த நிருபத்தை அங்கே எழுதக்கூடிய காணப்படுகிறார். हमने जो समझा है, हमने जो जाना है, अपने अनुभव के द्वारा उसने ये जानकारी कलीसिया को देने के लिए वचन लिखा. இல்லாவிட்டால் நீ படிங்களேன், 1 John chapter 1:3 படிங்களேன். आइए पहला यूहन्ना पहला अध्याय उसका 3 वचन पढ़ेंगे. जो कुछ हमने देखा और सुना है उसका समाचार तुम्हें भी देते हैं, इसलिए कि तुम भी हमारे साथ सहभागी हो और हमारी ये सहभागिता पिता के साथ और उसके पुत्र यीशु मसीह के साथ है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. அப்ப நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்க வேண்டும்? हमारा एकता सहभागिता किसके साथ होना चाहिए? நம்முடைய குடும்பம் பிள்ளைகள் நம்மளோடு இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஐக்கியம் தேவனோடு பரிசுத்த ஆவியோடு குமாரனோடு அந்த ஐக்கியத்தை முதலாவது எப்போதும் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். यदि हमारे बच्चे परिवार सब एक साथ एकता में रहना है तो हमारा सहभागिता पिता के साथ पुत्र के साथ पवित्र आत्मा के साथ पहला होना चाहिए. என்னுடைய ஐக்கியம் அப்படி இருக்கும் என்றால் பிள்ளைகளா இருந்தாலும் குடும்பமா இருந்தாலும் புருஷனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், அநேகர் சொல்கிறார்கள் என் மனைவி என்னோடு சேருவதில்லை, என் புருஷன் என்னோடு சேருகிறதில்லை, என்னோடு சரியாய் பேசுகிறதில்லை என்கிற அநேகருடைய அந்த கம்ப்ளைண்ட் காணப்படுகிறது. कई सारे लोग आके बोलते हैं कि मेरे पति मेरे साथ नहीं है और मेरे बीवी मेरे साथ नहीं है, मेरे बच्चे मेरे साथ एकता में नहीं है करके बहुत सारी शिकायत हमारे पास लेके आते हैं. அர்த்தம் என்னவென்றால் நாம் தேவனோடு சரியான விதத்தில் ஐக்கியமாகும் போது சமாதானத்தின் தேவன் ஐக்கியத்தின் தேவன் நமக்குள்ளே அந்த ஐக்கிய கட்டை உண்டாக்குறை காணப்படுவார். उसका अर्थ यह है कि हम एक साथ परमेश्वर के साथ सहभागिता में नहीं है. यदि महान परमेश्वर शांति का दाता विश्राम देने वाले परमेश्वर के साथ यदि हम सहभागिता में रहेंगे तो ये सारी बातें हमको मिलेंगी. ஏனென்றால் யோபுலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மிருஷ சீரிஷம் என்கிற அந்த நட்சத்திரத்தை குறித்து, அதாவது அர்மீன் நட்சத்திரம் மிருஷ சீரிஷம் என்கிற அந்த நட்சத்திரத்தை குறித்து சொல்லும்போது அவங்களுடைய அந்த ஐக்கியத்துடைய சம்பந்தத்தை குறித்து தேவன் யோபோடு பேசக்கூடிய காணப்பட்டார். अय्यूब में परमेश्वर अय्यूब से बात करता है एक तारे के विषय के बारे में. 10,000 ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் ஒரு கூட்டம், ஆனால் பார்ப்பதற்கு ஒன்று போல காட்சி அளிக்கிறது. ஆண்டவர் கேட்கிறார், இதனோட அந்த மேக்னெட்டிங் இல்லாவிட்டால் இதனோட ஐக்கியத்தை உன்னால் பிரிக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய காணப்பட்டார். 10,000 से ऊपर तारे एक साथ एक होकर दिखाई दिए तो परमेश्वर अय्यूब से पूछता है कि क्या इनकी एकता को तू अलग कर पाएगा? அப்படி என்றால் பாருங்க, இதை உன்னால் பிரிக்க முடியுமா இல்லாவிட்டால் சேர்க்க முடியுமா? நான் இந்த ஒரு ஐக்கியத்தை வைத்திருக்கிறேன், இதை உன்னால் பிரிக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய காணப்பட்டார். परमेश्वर उससे पूछता है, मैंने इनको एक साथ एकता में रखा है, इनको तू अलग कर सकता है क्या? क्या उनको तू जोड़ सकता है क्या? அப்படி என்றால் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதாவது பிரிக்கிறதும் அதாவது சேர்க்கிறதும் ஐக்கியப்படுத்துகிறது தேவன் தான். அந்த தேவனுடைய அன்பு தேவனுடைய கிருபை இருக்கும் என்றால் நிச்சயமாகவே எந்த வல்லமையும் பிரிக்க முடியாது. अलग करना, एकता में रखना, उस सहभागिता में रखना सब कुछ परमेश्वर के द्वारा है. यदि परमेश्वर सहभागिता में एकता में रखेगा तो कोई भी सामर्थ उसको अलग नहीं कर पाएगा. பிரிக்கும்படியாக அநேக வல்லமைகள் உண்டானாலும் அதான் அங்க கேட்கிறார்,
இதை உன்னால் பிரிக்க முடியுமா என்று கேட்கிறார். कई सारी ऐसी शक्तियां हैं जो अलग करने चाहती हैं, लेकिन परमेश्वर आयुष से पूछता है क्या तू उनको अलग कर सकता है? பிசாசு ஒருவரை பிசாசும் பிரிக்க முடியாது, மற்ற மனுஷர்களும் பிரிக்க முடியாதபடிக்கு ஒரு ஐக்கியம் உண்டாக வேண்டுமானால் நாம் தேவனோட ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். शैतान अलग ना कर पाए, दूसरे लोग अलग ना कर पाए, ऐसा एक एकता चाहिए, तो परमेश्वर के साथ हमें सहभागिता में रहना चाहिए. நீங்கள் ஜோப் சாப்டர் 38 வாசிக்கும் போது, நீங்கள் 38 31 அங்கே படிக்கும்போது அருமை நட்சத்திரத்தினுடைய சுயந்த சம்பந்தத்தை உன்னால் இணைக்க முடியுமா என்று அங்கு ஆண்டவர் கேட்கிறார். अय्यूब 38 उसका 31 वचन में हम पढ़ सकते हैं, क्या तू कचपचिया का गुच्छा गूंथ सकता है या मृगशिरा के बंधन खोल सकता है? அப்படி என்றால் ஒரு நட்சத்திரம் அல்ல, மனுஷனுடைய பார்வைக்கு ஒன்றாய் தெரிகிறது, 1000 நட்சத்திரங்கள் ஒரே நட்சத்திரம் போல பூமியிலே காட்சிக்குள்ளே காணப்படுகிறது. वो बहुत हजारों की संख्या में वो तारा हैं, लेकिन मनुष्य देखेगा तो वो एक तारा होकर दिखाई देगा. ஏனென்றால் அவர் சர்வவல்லவர், அவர் உண்டாக்கினவர், அவர் அதை அறியக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். क्योंकि वो सर्वव्यापी परमेश्वर है, सर्वशक्तिमान परमेश्वर है, जिसने उनको सृष्टि किया है. சயின்டிஸ்ட் கூட இதை குறித்து சொல்லும்போது 1000 நட்சத்திரங்கள் பூமியிலே பார்ப்பதற்கு ஒன்றாக தெரியும் சொல்லக்குள்ளே காணப்படுகிறார்கள். वैज्ञानिक लोग भी ऐसे बोलते हैं कि हजारों की संख्या में वो तारे हैं, लेकिन भूमि में से हम देखेंगे तो एक तारा होकर दिखाई देता है. நம்முடைய குடும்பம் அப்படி ஒரு ஐக்கியத்துக்குள்ளே உண்டாக வேண்டுமானால் தேவனுடைய அந்த மேக்னெட், அந்த அன்புக்குள்ளே நாம் கட்டப்படக்குள்ளே காணப்பட வேண்டும். यदि हमारा परिवार भी ऐसी एकता में दिखाई देना है तो परमेश्वर की जो चुंबक है उस प्रेम के अंदर हमें दिखाई देना होगा. தேவனோடு ஐக்கியமா இருக்கும்போது தேவனுடைய அன்பும் தேவனுடைய கிருபையும் நம்மளை அந்த கட்டுக்குள்ளே கொன்றக்குள்ளே காணப்படும். यदि हम परमेश्वर के साथ सहभागिता में रहेंगे तो परमेश्वर का जो प्रेम है वो हमें उस बंधन में ले आएगा. படிங்களேன் 38 31 32. आइए अय्यूब 38 उसका 31 से 32 वचन पढ़ेंगे. क्या तू कचपचिया का गुच्छा गूंथ सकता या मृगशिरा के बंधन खोल सकता है? क्या तू राशियों को ठीक ठीक समय पर उदय कर सकता या सप्तर्षि को साथियों समेत लिए चल सकता है? கர்த்தருடைய பரிசுத்தநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. ஆனபடியினால் ஐக்கியத்தை நாம் உண்டாக்குற தேவன், அந்த தேவனோடு நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். जो एकता को बनाने वाला महान परमेश्वर है उसके साथ हमें सहभागिता में रहना चाहिए. அன்பும் மன்னிப்பும் ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் இல்லை என்றால் அந்த இடத்துல ஐக்கியம் இல்லை என்பதை விளங்கிக் கொள்வோமாக. यदि प्रेम और क्षमा एक मनुष्य के अंदर नहीं है तो आप जान लेना उस जगह में एकता नहीं है. எங்கே தேவ அன்பு இல்லையோ அங்கே ஐக்கியம் இல்லை என்பதை அறிய வேண்டும். जहाँ पे परमेश्वर का प्यार नहीं है वहां पर जो एकता नहीं है ये समझ लेना चाहिए. எங்கே அதாவது மன்னிக்கிற சுபாவம் இல்லையோ அங்கே ஐக்கியம் காணப்படாது. जहाँ पे माफ करने का स्वभाव नहीं है वहां पर एकता नहीं होगा. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் இதுக்குள்ளே ஆசீர்வாதம் இருக்கிறது, இதுக்குள்ளே ஜெயம் இருக்கிறது, இதுக்குள்ளே அதாவது अनेक நன்மைகள் அடங்கி காணப்படுகிறது. इसी के अंदर आशीर्वाद है, इसी के अंदर जय है, इसी के अंदर कई सारी भलाइयां छुपी हुई हैं. அப்படின்றால் வெறும் ஏதோ ஒரு ஐக்கியத்துல நாம் இருக்கிறோம்னு சொல்ல அல்ல, பரலோகத்தினுடைய சந்தோஷம், பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் நமக்கு உண்டாக வேண்டுமானால் நமக்கு இந்த அனுபவம் நம்முடைய ஜீவிதத்திலே உண்டாக்கி கொள்ள வேண்டும். ये कोई ऐसा ही सहभागिता नहीं है, लेकिन स्वर्गराज का जो खुशी है, स्वर्गराज का जो आनंद हमारे अंदर होना है तो ये सहभागिता होना जरूरी है. பிசாசுடைய மெயின் முக்கிய காரணமே அதாவது அதை முதலாவது தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்க வேண்டும். जो शैतान का मेन काम यह है कि परमेश्वर से हमें अलग करना. அந்த பிரிவு உண்டாகும் போது மீதி எல்லாம் தானாகவே பிரியக்குள்ளே காணப்படும். यदि हम परमेश्वर से अलग हो जाएंगे तो बाकी सारी चीजें अपने आप ही टूट जाएंगी. இன்னைக்கு வரையிலும் பாருங்க, அந்த ஏதேனிலே நடந்த அந்த பிரிவினை இன்றைக்கு வரையிலும் எந்த மிருகங்கள் நம்மளை பார்த்து, சில மிருகங்கள் மாத்திரம் நம்மளை பார்க்கும்போது சாந்தமா இருக்கும், மற்ற மிருகங்கள் அதாவது நம்மளை பார்த்தா விடுமா? அதுக்கு அந்த ஐக்கியம் மனுஷனோட உண்டாகிறது இல்லை. आदन बगीचे में जो घटना हुई उसके पश्चात आज भी आप देखेंगे तो जानवर जो है बिल्कुल प्रेम से हमारे साथ नहीं रहते. कुछ जानवर को छोड़ के सारे जानवर हमारे साथ विरोध में हैं. ஆனால் நீங்கள் ஐசாயா சாப்டர் 11 வாசிக்கும் போது அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே அதே ஏதேனுடைய அந்த அனுபவம் பூமியிலே திரும்ப உண்டாக்குள்ளே காணப்படும். यशायाह 11 में हम देखेंगे कि वो 1000 साल का जो राज्य के अंदर वही आदन बगीचा का जो सहभागिता है एक साथ फिर से दिखाई देगा. எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. சின்ன பையன் அந்த பாம்பை பிடிக்குள்ளே காணப்படுவான். एक छोटा बच्चा एक सांप को पकड़े करके दिखाई देगा. என்ன கடிக்காது, ஏனென்றால் இவர்களுக்கு தேவனோட ஐக்கியம் ஆனபடியினால
அது விஷம் இருந்தாலும் அதை ஒருபோதும் விஷத்தை தான், அதாவது விஷம் ஒருபோதும் அதை உபயோகப்படுத்தாது. அது விஷம் பிரயோஜனம் இல்லாமல் அங்கே காணப்படும். क्योंकि इनको परमेश्वर के साथ सहभागिता में है, एकता में है, इसलिए उनके अंदर, सांप के अंदर जहर होने पर भी इनको जहर उसका लगेगा नहीं. அப்படி என்றால் நம்முடைய ஜீவியத்திலும் கூட, அதாவது நாம் தீமை செய்யக்கூடிய பலன் இருக்கும், ஆனால் உண்மையான ஐக்கியம் இருக்கும்போது நாம் தீமை செய்யாதவர்களாக ஜீவிக்குள்ளே காணப்படும். और हमारे अंदर जो बुराई करने का वो होगा, लेकिन जब हम परमेश्वर का प्रेम होगा तो हम बुराई से अलग रहेंगे. அதாவது தீமை செய்யக்கூடிய பலன் இருக்கும், ஆனால் உண்மையான ஐக்கியம் இருக்கும்போது அங்கே ஒருபோதும் தீமை உண்டாகாது, அது முற்றிலுமாய் அடக்கப்படக்கூடிய காணப்படும். बुराई करने का बल होगा, लेकिन परमेश्वर का जो प्रेम होने की वजह से वो जो बुराई करने का जो स्वभाव है हमारे अंदर से अलग हो जाएगा. ஏனென்றால் தேவன் அங்கு இருக்கிறார். 1000 அரசாட்சியிலே அவர் ராஜாவா இருப்பார், அவருடைய ஆளுகை தான். அப்படி என்றால் எல்லாம் அந்த அன்புக்குள்ளே அங்க இருக்கிற 1000 வருஷ அரசாட்சியில் இருக்கிற சின்ன பிள்ளையா இருந்தாலும் கிழவனா இருந்தாலும் எல்லாரும் தேவனோடு சரியான ஐக்கியம் உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். क्योंकि 1000 साल के राज्य में वहाँ परमेश्वर होंगे, चाहे छोटा बच्चा हो, चाहे जवान, चाहे बुजुर्ग हो, सभी लोग परमेश्वर के साथ सहभागिता में दिखाई देंगे. அங்கே பிசாசு இல்லை. அந்த ஐக்கியத்தை குலைக்கிற பிசாசு முற்றிலுமாய் அங்கே கட்டப்பட்டு 1000 வருஷ காலமும் அவன் கட்டப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. एकता को भंग करने वाला शैतान वहाँ नहीं होगा, क्योंकि शैतान को बांध के अग्निकुंड में डाल दिया जाएगा. அப்படி என்றால் பிள்ளை, அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஐசாயா சாப்டர் 11, அந்த நாட்கள் நாம் இதை படிக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரிக்கும் சமாதானம் இல்லை. அதாவது பாகிஸ்தான் இந்தியா என்றால் அவ்வளோ இனிமையாக பார்க்குறை காணப்படுகிறார்கள். इस समय यदि हम देखें तो एक देश दूसरे देश के साथ बिल्कुल शांति में नहीं है. पाकिस्तान, इंडिया बिल्कुल इस प्रकार दुश्मन बने हुए हैं. அதாவது மனுஷருக்கு மனுஷன், அதாவது எதிரியாய் பார்க்குறை காணப்படுகிறார்கள். एक मनुष्य दूसरे मनुष्य को अपना विरोधी होकर देखता है. ஒரே மனுஷனுடைய, அது ஆதாமுடைய சந்ததி தான் இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷனும். அது நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. முழு உலகத்துடைய எல்லா ஜாதி ஜனங்களும் அந்த ஆதாமுடைய சந்ததியாய் காணப்படுகிறது. वही आदम का पूरा संतान ही है पूरे संसार के अंदर. அப்படி என்றால் நாம் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் ஏன் சிருஷ்டிக்கப்படுகிறோம் என்றால், நாம் ஆதாமுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் ரட்சிப்பின் மூலமாக, ஞானஸ்தானத்தின் மூலமாக, பரிசுத்த ஆவியின் மூலமாக கிறிஸ்து இயேசுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்படக்கூடிய காணப்படுகிறோம். हम आदम की संतान तो हैं, लेकिन प्रभु यीशु मसीह के जरिए हम पवित्र उद्धार पाने के पश्चात, पवित्र पानी का बपतिस्मा लेने के जरिए, पवित्र आत्मा का अभिषेक पाने के पश्चात हम मसीह के अंदर सृजे जाते हैं. பாருங்க, டிரான்ஸ்ஃபர், அதாவது ஆதாம் உலகம் முழுவதும் ஆதாமுடைய சந்ததியா இருந்தாலும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து நாம் அவருக்குள்ளே உண்டாக்கப்படுகிறோம், சிருஷ்டிக்கப்படக்கூடிய காணப்படுகிறோம். पूरा संसार जो है आदम के संतान है, लेकिन उद्धार पाने के पश्चात, पानी का बपतिस्मा लेने के पश्चात, पवित्र आत्मा का अभिषेक के पाने के पश्चात हम मसीह यीशु में फिर से सृजे जाते हैं. எதற்கென்றால் இதிலே நாம் கலந்து கொள்ளும்படியாக. क्यों? हम इसके अंदर झुकने के लिए. 1000 வருஷ அரசாட்சியிலே நாம் பூமியிலே அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டுமானாலும், நித்தியத்திலே ஆளுகை செய்ய வேண்டுமானாலும், கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்டு அந்த ஐக்கியத்துக்குள்ளே நாம் கட்டப்பட வேண்டும். चाहे 1000 साल में राज्य करना हो, चाहे नित्यता में परमेश्वर के साथ रहना हो, तो हमें प्रभु यीशु मसीह के साथ एकता में और प्रभु यीशु मसीह के साथ हमारा जन्म होना चाहिए. அப்படி என்றால், அது இல்லை என்றால் நாம் இந்த அரசாட்சியிலே நாம் ஒருபோதும் பங்கு கொள்ள முடியாது. நாம் பார்க்கலாம், கேட்கலாம், ஆனால் அனுபவிக்காதவர்களாக மாறக்கூடிய காணப்படுவோம். नहीं तो हम 1000 साल के राज्य में कभी भी भाग नहीं ले पाएंगे. हम सुन सकते हैं, देख सकते हैं, लेकिन हम उसमें भाग नहीं ले पाएंगे. பாருங்க, அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து மேயும். எப்படி இருக்கும் பார்க்கிறதுக்கு? எவ்வளவு அழகா இருக்கும், எவ்வளவு அதாவது பார்க்கிறதுக்கே அழகாய் காணப்படும். तब भेड़िया भेड़ के बच्चे के संग्रह करेगा, और चीता बकरी के बच्चे के साथ बैठा करेगा, और बछड़ा और जवान सिंह, पाला पोसा हुआ बैल, इन तीनों इकट्ठे रहेंगे. ये देखना कितना ही मनोहर होगा. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையின் மேல், அதாவது வலையின் மேல் விளையாடுவான். அப்படி என்றால் அப்படி அது ஒண்ணுமே செய்யாது. விரியன் பாம்புன்னு சொல்றது அதாவது ஒண்ணுமே செய்யாது. அப்படி என்றால் எல்லாம் அந்த தேவனோடு ஐக்கியம் இருக்கிறபடினால் அங்கே தீமை இல்லாமல் காணப்படுகிறது. दूध पीता बच्चा करैत के बिल पर खेलेगा, मतलब करैत उसको कोई नुकसान नहीं पहुंचाएगा, क्योंकि परमेश्वर का जो प्रेम है वहां पर होगा, उसकी वजह से ऐसा होगा. நீங்க படிங்களேன், ஐசாயா சாப்டர் 11 6
7 படிங்களேன். आइए यशायाह 11 अध्याय 6 और 7 वचन पढ़ेंगे। இதைதான் தேவன் உருவாக்கும்படியாக தேவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். इसी को उत्पन्न करने के लिए परमेश्वर इन दिनों में प्रयास कर रहा है। இப்ப இதற்காக தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसी के लिए पवित्र आत्मा का अभिषेक हमारे ऊपर उंडेला गया है। பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எதற்காக ஊற்றப்படுகிறது? पवित्र आत्मा का अभिषेक क्यों उंडेला जाता है? மனுஷனை அந்த அன்பின் மூலமாக தேவன் கட்டும்படியாக ஐக்கியப்படுத்தும்படியாக தான் தேவனுடைய அந்த ஆவியை மனுஷனுக்குள்ளே திறக்குள்ளே காணப்படுகிறார். परमेश्वर सभी मनुष्य को एकता में सहभागिता में परमेश्वर के प्रेम के द्वारा बांधने के लिए पवित्र आत्मा का अभिषेक प्रेम के द्वारा हमारे हृदय में उंडेला गया है। எபேசியரிலே பரிசுத்த பவுல் சொல்லும்போது அந்த பகையாகிய நடுச்சுவரை அவர் உடைத்தார் என்றால் அந்த கல்வாரின் வல்லமையினால் தான் இதை உடைக்க முடியும் என்பதை அறிய வேண்டும். वो कलवारी के जो सामर्थ के द्वारा ही इसको तोड़ा जा सकता है करके आपको समझना होगा। பிரிவினையாகிய இந்த நடுச்சுவரை அந்த கல்வாரின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும்போதுதான் உடைக்க முடியும். ஏனென்றால் அந்த பிரிவினையாகிய நடுச்சுவரை அவருடைய கல்வாரின் மரணத்தின் மூலமாக அவர் உடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. जो कलवारी के मरने के द्वारा उस बलिदान के द्वारा है इनको तोड़ा गया करके वचन में हम पढ़ते हैं। நீங்கள் எபேசியன் சாப்டர் 2 வாசிக்கும் போது சட்டதிட்டங்களாகிய பாருங்க, பகையை சிலுவையிலே கொண்டு அதனால் இரு திறத்தாரையும் ஒரே ஸ்தரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் என்றால் அந்த கல்வாரின் வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்யும் போதுதான் அந்த அனுபவம் எனக்குள்ளே உண்டாக்குடை காணப்படும். जो कलवारी का सामर्थ हमारे अंदर काम करेगा तभी उसके वजह से ये हमारे अंदर पैदा होगा। கல்வாரியின் அனுபவம் எனக்குள் இல்லை என்றால், கல்வாரியுடைய வல்லமை அன்பு எனக்குள்ளே கிரியை செய்யவில்லை என்றால் இந்த ஐக்கியம் எனக்குள்ளே ஒருபோது உண்டாக்கப்பட முடியாது. कलवारी का सामर्थ कलवारी का जो बल हमारे अंदर नहीं होगा तो ये अनुभव हमारे अंदर कभी भी पैदा नहीं होगा। ஏனென்றால் அவர் கல்வாரியிலே தான் அந்த காரியம் செய்திருக்கிறார் என்றால் அதே அன்பு நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். क्योंकि कलवारी में उन्होंने सारे उन बातों को कर दिया, वो प्रेम हमारे अंदर प्रवेश करना जरूरी है। இதில் நீ விளங்கிக் கொள்ள வேண்டும், நம்முடைய ஐக்கியத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த அன்பு நம்முடைய ஜீவியத்திலே கிரியை செய்யும்படியாக, அந்த அன்பு இந்த பகையாகிய இந்த அனுபவத்தை உடைக்கும்படியாக நாம் இடம் கொடுக்கிறது என்பதை அறிய வேண்டும். एकता में आने के लिए सबसे मुख्य कारण यह है कि वो महान कलवारी का प्रेम हमारे अंदर आना चाहिए। उस कलवारी के महान प्रेम के द्वारा ही इसको तोड़ा जा सकता है। நான் நினைக்கிறேன் நம்ம சபையில் எல்லாரும் நான் ஐக்கியமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் தெரியாது, பரிசுத்த ஆவி எனக்கு இந்த வார்த்தையை சொல்லும்படியாக ஆண்டவர் கொடுத்தார். ஆனாலும் நான் சொல்லக்குள்ளே காணப்படுகிறேன். कलीसिया में मैं समझता हूँ सभी एक दूसरे के साथ एकता में है, लेकिन पवित्र आत्मा ने मुझे प्रेरणा दिया इसलिए मैं बोल रहा हूँ। சொன்னார், ஆண்டவர் வசனம் சொன்னார், அதனால சொல்லுகிறேன். पवित्र आत्मा में मुझे ये वचन दिया इसलिए मैं बोल रहा हूँ। படிங்களேன், எபேசியன் சாப்டர் 2:16 படிங்களேன். आइए एफेसी की पत्री 2 अध्याय उसका 16 वचन पढ़ेंगे। हिंदी। और क्रूस पर बैर को नाश करके इसके द्वारा दोनों को एक देह बनाकर परमेश्वर से मिलाया। अब பாருங்க, ஐக்கியத்தை உடைக்கிற அந்த வல்லமையை ஆண்டவர் எங்கே கொண்டிருக்கிறார் என்றால் கல்வாரியில் தான் தேவன் கொண்டிருக்கிறார். एकता को भंग करने वाला उस सामर्थ्य को परमेश्वर ने कहाँ तोड़ा? उसको कलवारी में तोड़ दिया। அப்படி என்றால் மனுஷனுக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இருந்த அந்த சுவரை தேவன் கல்வாரியின் மூலம்தான் உடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. मनुष्य और परमेश्वर और मनुष्य का जो अलगपन है उसको कहाँ तोड़ा गया? उसको कलवारी में परमेश्वर ने तोड़ दिया। அப்படினால் புதிய ஒரு மனுஷனை நமக்குள்ளே உண்டாக்கும்படியாக, ஒரு ஐக்கியம் உள்ள மனுஷனை நமக்குள்ளே உண்டாக்கும்படியாக இந்த கல்வாரின் அன்பு, இந்த கல்வாரின் வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக நாம் இடம் கொடுக்க வேண்டும். एक नए मनुष्य को हमारे अंदर पैदा करने के लिए कलवारी का प्रेम, कलवारी का सामर्थ्य हमारे अंदर आना चाहिए। இந்த ஐக்கியம் இருந்தால் என்ன இருக்கும் என்பதையும், என்ன நமக்கு சம்பவிக்கும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம் என்றால் அந்த ஐக்கியத்திலே நாம் வளரக்கூடிய காணப்படுவோம். एकता यदि हमारे अंदर होगा तो उससे हमें क्या क्या भलाइयां मिलेंगी और उसमें हमें क्यों बढ़ना चाहिए इसके विषय में हम जानेंगे। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திலே மிகவும் ஊக்கமான ஒரு ஜெபமே இதான். பிதாவே, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, நீங்கள் ஜான் சாப்டர் 17 வாசிக்கும் போது நாம் ஒன்றாய் இருக்கிறது போல, அவருடைய சீக்கிரட்டே அதான், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படியாக என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். जिस प्रकार यूहन्ना 17 अध्याय में पढ़ते हैं, प्रभु यीशु मसीह अधिकतर इस बात के विषय में प्रार्थना करते थे कि जैसे हम एक हैं वैसे ही वो भी हमारे साथ सहभागिता में रहने के लिए, அவர்கள் ஒன்றாயிருக்கும்படியாக. அப்படி என்றால் அவருடைய எண்ணம் எல்லாம், அதாவது அந்த மனுஷர்கள் எல்லாம்
எல்லாரும் ஒன்றாக்கப்பட வேண்டும். நாம் ஒன்றாயிருக்கிறது போல, அவர் பிரிவில்லாமல் இருக்கிறது போல, பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒன்றுதான், ஆனாலும் அவங்களுக்குள்ளே பிரிவில்லை. பிரிவில்லாமல் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படியாக ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். पिता पुत्र पवित्र आत्मा जैसे त्रित्व परमेश्वर होने के बावजूद वो एक है, वैसे ही संसार में लोग अलग अलग ना हो के हमारे साथ सहभागिता में एक होने के लिए प्रभु यीशु मसीह ने कई बार प्रार्थना किया. சிலவங்களுக்கு கன்ஃபியூஸ், அதாவது பரலோகத்துல போனா தேவனை ஒன்னா பார்க்க முடியுமா மூன்றா பார்க்க முடியுமா? कई लोगों के अंदर शंका है कि स्वर्ग में जाएंगे तो परमेश्वर को एक होकर देखेंगे या तीन तीन परमेश्वर देखेंगे. என்ன பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூன்று விதத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார் என்றால் அப்ப அங்க போன பிற்பாடு மூன்று ஆட்களாய் காணப்படுவார்களா? पिता पुत्र पवित्र आत्मा तीन रूप से परमेश्वर कार्य करता है, तो स्वर्ग में जाने के बाद क्या तीन होंगे? ஒரே ஆள் தான் பார்க்க முடியும், அங்க அங்க வேற யாரையும் பார்க்க முடியாது. वहां पर एक को ही देख सकते हैं, किसी और को आप वहां नहीं देख सकते. ஒரே தேவன் தான். தேவன் திருத்தூரா இருக்கிறது போல மனுஷனும் திருத்தூராக தேவன் உண்டாக்கி இருக்கிறார். केवल परमेश्वर एक है, जैसे परमेश्वर त्रित्व होने के बावजूद एक है, वैसे ही मनुष्य को भी परमेश्वर ने त्रित्व बनाया. அதான் ஆட்டுக்குட்டியானவரே அந்த பரலோகத்துக்கு வெளிச்சம் என்று ஒரே வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. जो मेमना वो स्वर्ग लोक के लिए ज्योति है करके वहां बताया गया. நீங்கள் ரெவலேஷன்ல அப்படி என்றால் அங்கே போகும்போது சிங்காசனத்துல ஒரே ஒரு ஆள் தான் காணப்படுவார். वहां पर जाने के पश्चात सिंहासन में एक ही एक इंसान देखेंगे. இப்ப பாருங்க, இப்ப ஏனஸ்ட் இருக்கிறார் என்றால் அவருடைய ஆவி ஆத்ம சரீரம் தேவனுடைய திருத்துவம் மனுஷனுடைய திருத்துவம், அதாவது நாம் விளங்கிக் கொள்ளும்படியாக நமக்குள்ளேயும் திருத்துவத்தை தேவன் வைக்குள்ளே காணப்பட்டிருக்கிறார். जैसे परमेश्वर त्रित्व है, पिता पुत्र पवित्र आत्मा, वैसे ही एनस्ट के अंदर भी तीन है, उसका आत्मा प्राण और शरीर. அதே போல சூரியன் இருக்கிறது, அல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறது, ஒரு வெளிச்சம் இருக்கிறது, ஒரு ஹீட் இருக்கிறது, ஆனால் ஒன்றுதான். அதே போல தேவன் ஒன்றுதான். ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது நாம் ஒன்றா இருக்கிறது போல அவர்களும் ஒன்றா இருக்கும்படியாக நாம் பிள்ளைகள் ஒன்றா இருக்க வேண்டும், குடும்பம் ஒன்றா இருக்க வேண்டும், சபை ஒன்றாக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் சிலுவையிலே தம்முடைய जीवने तरकुड़े காணப்பட்டிருக்கிறார். वैसे ही परमेश्वर चाहता है कि हम सभी लोग परिवार हो चाहे कलीसिया हो, हम सभी लोग एकता में रहना चाहिए. इसलिए परमेश्वर ने अपने आप को सलवारी क्रूस पर अपना बलिदान दिया. அவங்களெல்லாம் ஒன்றா இருக்கும்படியாக நாம் அவங்களெல்லாம் ஒன்றா இருக்கும்படியாக நீங்கள் ஜான் சாப்டர் 17:21 வாசிக்கும் போது அதற்காக அவர் ஜெபித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். यूहन्ना 17 अध्याय 21 वचन हम पढ़ सकते हैं कि सभी लोग एकता में रहने के लिए वहां पर यीशु मसीह ने प्रार्थना किया. படிங்களா 21 कि वे सब एक हों, जैसा तू है पिता मुझ में है और मैं तुझ में हूँ, वैसे ही वे भी हम में हों, जिससे संसार विश्वास करे कि तू ही ने मुझे भेजा है. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. ஐக்கியத்திலே பலன் காணப்படுகிறது. एकता में एक बल है. அதான் நீங்கள் சபோவேசியில் வாசிக்கும் போது முப்பரி நூல் அராது, ஒரு நூலுக்கும் மூன்று நூலுக்கும் வித்தியாசம் காணப்படுகிறது. सबूदेश में जैसे पढ़ते हैं एक धागे के लिए और तीन धागे के लिए एक अंतर है. அப்படி என்றால் ஒன்றுக்கு இருக்கிற பலத்தை விடும் மூன்று சேரும் போது அது மூன்று முறுக்கப்படும் போது அதனுடைய பலன் கூட வித்தியாசமாய் மாறுகிறது. एक धागे को अगर तोड़ें और तीन धागे को एक साथ मिलाकर तोड़ें तो तीन धागे का बल ज्यादा होगा. அப்படி என்றால் ஒன்றியா இருக்கிறதை விடும் நீங்கள் பிரசங்கி சபோபதிசி சாப்டர் 4:9 வாசிக்கும் போது அதாவது ஒன்றியா இருப்பதிலும் இருவர் இருக்கிறது பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். एक रहने से बल्कि दो रहना ज्यादा उत्तम है करके सबोदेश में पढ़ते हैं. அது நல்லதும் அதாவது பலமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसमें एक अच्छापन भी है और उसके अंदर बल भी है करके लिखा गया அதான் है. முப்பரி நூல் அராது. அப்படி என்றால் ஐக்கியத்துக்குள்ளே அங்கே பலன் இருப்பதாக சாப்டர் 4:9 இருந்து கண்டினியூவாக 12 வரை வாசிக்கும் போது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. सबोपदेशक चौथा अध्याय उसका 9 से 12 तक पढ़ेंगे लगातार तो हम पढ़ पाएंगे कि जो एकता के अंदर एक बल है. இங்க மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर तीन बातों के विषय में बताया गया है. ஒன்று அதாவது ஒன்றியா இருப்பது நல்லதல்ல. அதாவது அங்கே சொல்ல சாப்டர் 4 வாசிக்கும் போது 11 அவர்களுக்கு சூடு உண்டாகும் என்று, அப்படி என்றால் அந்த ஐக்கியத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம் உண்டாயிருக்கும் போது ஒரு ஹீட் அதாவது சூடு இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 11 वचन हम पढ़ते हैं पर यदि दो जन एक संग सोए तो वे गर्म रहेंगे, यानी उनके अंदर एक गर्माहट होगी. அப்படி என்றால் ஐக்கியத்துக்குள்ளே அதாவது ஒரு சூடு இருக்கு என்று வேதத்திலே வாசிக்கிறோம். एकता में एक गरमाई होता है करके हम वचन में पढ़ते हैं. நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் ஒருவேளை நீங்க கேட்டிருப்பீங்கள், இந்த
அதாவது இந்த ஷீப் அந்த ரொம்ப குளிர் சமயத்திலே வெளியே போய் அதை மேய்ச்சல் கிடைக்காதபடிக்கு அது ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே அது கூட்டமாய் காணப்படுமாம். जो भेड़ होता है बाहर के देशों में, क्योंकि बाहर बहुत ठंड होता है, इसलिए एक साथ झुंड में एक जगह में कोने में दिखाई देते हैं. அப்போ அது அந்த கூட்டமாக இருக்கும்போது ஒவ்வொன்றும் அதாவது அந்த சரங்களை அதாவது சேர்த்து அந்த கூட்டமாய் நிற்குறை காணப்படுகிறது. तो वो झुंड में रहने पर एक साथ अपने शरीरों को आपस में मिलाकर वो गर्मी के लिए गर्माहट पैदा करते हैं. இதனுடைய ஹீட் அதுக்கு போய் அப்ப பாருங்க அந்த குளிருக்கு அது அந்த பாடி ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த சக்தி அது கிடைக்குறை காணப்படுகிறது. इसलिए ठंड को बिल्कुल बचने के लिए वो गर्माहट को अपने शरीर से एक दूसरे से मिलाकर अपने गर्मी पैदा करते हैं. இரண்டாவது குளிர் சமயத்தில் எங்க ஆகாரம் கிடைக்கும்? और ठंड में कहां पर खाना मिलेगा? அப்படினால் அந்த ஊல் அதாவது மாறி மாறி அந்த ஊலை சாப்பிடக்கூடிய காணப்படுமாம். और जो ஊல் பாடியினுடைய அந்த जो वो जिसके शरीर का जो ऊन होता है भेड़ का, उसको खाता है. புதிய நூதனமான உபதேசம் சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? ये कोई नया उपदेश करके मैं बोल रहा हूँ ऐसे सोच रहे हैं? அதாவது நீங்க பாருங்க, நீங்க கேட்டு பாருங்கள். அதாவது அந்த 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 பசிக்கு அதனுடைய அது ஆகாரமாய் மாறக்கூடிய காணப்படுகிறது. जो भेड़ का जो ऊन होता है वो भूख लगने पर उसका भोजन का काम करता है. தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படி ரெண்டு, ஒன்று சூடு, இரண்டாவது ஆகாரம் அங்கே உண்டாக்கூடிய காணப்படுகிறது. जीवन को बचाने के लिए पहला गर्माहट और दूसरा उसको खाने के लिए भोजन, दोनों तैयार करता है. கையில எல்லாம் இருக்குமே, நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் இது பொய்யா உண்மையான்னு சொல்லிட்டு. आप आपके हाथ में है, आप सर्च करके देख लें सच है झूठ है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा होवे. அதான் பிரியமானவர்களே, ஐக்கியத்துக்குள்ளே ஜெயம் இருக்கிறது. அப்படி என்றால் இந்த ஐக்கியத்தின் மூலமாக அநேக ஜெயங்கள் உண்டானதாக வேதத்திலே வாசிக்கிறோம். सहभागिता में एक जय है, क्योंकि सहभागिता के द्वारा कई सारे जय पाए गए, ऐसे हम वचन में पढ़ते हैं. தாவீதுடைய ஜெயத்தினுடைய முக்கிய காரணமே இந்த ஐக்கியம்தான். दाऊद का जो जय का मुख्य कारण उसकी एकता है. ஒரு முறை அவனுக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் அதாவது சீரியரும் அவருக்கு விரோதமாய் வரக்குறை காணப்பட்டார்கள். अम्मोन के बेटे और सीरी लोग एक साथ उसके विरोध में आए. ஒன்று பேர் அல்ல, அதாவது அம்மோன் என்றால் பெரிய ஜாதி, அதாவது அம்மோனும் சீரியரும் இப்ப இருக்கிற சீரிய ஜனம். அப்படி என்றால் அந்த தாவீதை அழிக்கும்படியாக, यरूशलेम अलिकुंबड़ियागे वरकुड़े காணப்பட்டார்கள். अम्मोन बोलने से बहुत बड़ा झुंड है, बहुत सेना, और सीरिया जो आज है वो दोनों मिलकर दाऊद को नाश करने के लिए उसके विरोध में आए. அப்போது யோவாபிடத்திலே தாவீது அறிவிக்கிறான், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, இந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று யோவாபுக்கு அறிவிக்கப்படுகிறது. और யோவாப் उसको बताता है कि इस प्रकार युद्ध होने वाला है, इसके लिए मुझे तैयारी करना है. உடனே யோவாப் மிகவும் புத்தி உள்ளவன், அவன் யுத்தத்திலே மிகவும் ஞானம் உள்ளவன். அவன் என்ன செய்தான்? தனியாக யுத்தம் பண்ணினால் நான் தோல்வியடைவேன். ஆனபடினால் நீங்கள் 2 சாமுவேல் சாப்டர் 10:7 இருந்து கண்டினியூ வாசிக்கும் போது ஒரு ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன என்று அங்கே தெளிவாக வாசிக்கிறோம். दूसरे समूएल 10वां अध्याय उसके 7 वचन से यदि हम आगे पढ़ेंगे तो वहां पर एकता में जो जो भलाइयां होती है उसके बारे में हम पढ़ सकते हैं. அப்படி என்றால் அபிஷாய் ஆகிய தன் சகோதரனிடத்திலே யோவாப் சொல்லுகிறான், சகோதரனே, நாம் நம்முடைய யுத்தம் கர்த்தருக்காக நாம் யுத்தம் செய்ய வேண்டும். நாம் தனிப்பட்ட விதத்தில் அல்ல, நாம் இதை 2 கூட்டமாக, அப்படி என்றால் இருந்த சேனை 2ஆக பிரித்து ஒரு கூட்டத்தை யோவாபும் இன்னொரு கூட்டத்தை அந்த அபிஷாயுடைய கையிலே ஒப்பு கொடுக்குறே காணப்பட்டான். एक झुंड को योवाब और दूसरे झुंड को अभिषा के हाथ में दे दिया, क्योंकि ये बहुत बड़ा झुंड है, हम एकता में लड़ाई करेंगे तभी जीत पाएंगे करके उसने युक्ति निकाला. நாம் ஒரே கூட்டமாக இருப்போம், நான் ஒரே இதில் இருப்போம் என்றால் அவளை மேற்கொள்ள முடியாது. ஆனபடினால் நாம் ஐக்கியத்தோடு கூட முன்பும் பின்பும் யுத்தம் பண்ணுவோம். ஒருவேளை நான் கீழே போகிறது போல் இருந்தால் நீயும் உன்னுடைய சேவர்களும் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அங்கே சொல்லக்கூடிய காணப்பட்டான். हम एक साथ अलग अलग जाएंगे तो हम जीत नहीं पाएंगे. मैं अगर हारूंगा तो तुम मेरे पीछे से आकर हमारी मदद करना करके हम एक साथ एकता में जाके युद्ध करेंगे करके उसने बोला. அது என்னுடைய கரம் ஒருவேளை நான் பலவீனப்படுவேன் என்றால் நீங்களும் உங்களுடைய சேனையை வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள். यदि मैं और मेरा हाथ यदि बलहीन हो जाएगा, हम लोग बलवंत गिर जाएंगे, तो आप लोग आके, आपकी सेना आके हमारी मदद करना चाहिए. நீ பலவீனப்படுவாய் என்றால் நான் வந்து உனக்கு உதவி செய்யக்கூடிய காணப்படுகிறேன். यदि तुम बलहीन हो जाओगे तो मैं और हमारी सेना आके तुम्हारी मदद करेंगे. அந்த இடத்துல தோல்வி உண்டாகுமா? क्या वहां पर हार होगा? பாருங்க, அந்த அதாவது அம்மோன் புத்திரரும் அதாவது சீரியரும் அங்கே முற்றிலுமாக அழிக்கப்படக்கூடிய காணப்பட்டார்கள். अम्मोन के बेटे और सीरिया के सारे लोग वहां पर हार गए. நம்முடைய தோல்விக்கு முக்கிய காரணம் நமக்குள்ளே சரியான ஐக்கியம் இல்லாமல் காணப்படுகிறது. हमारा हार का मुख्य कारण है हमारे अंदर एकता नहीं है. நாம் கை கீழே போகும்போது
நாம் உதவி செய்கிறதில்லை. ஐக்கியம் இல்லாதபடியினால் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதில்லை. हमारे अंदर एकता नहीं है, इसलिए हम दूसरे लोगों की मदद नहीं करते. நீங்கள் 2 சாமுவேல் சாப்டர் 10:7 இந்த கண்டினியூவாக சத்தியம் படிக்கும்போது அந்த ஐக்கியத்தினால் தான் அந்த யுத்தம் ஜெயம் உண்டாக்குவதை காணப்பட்டது. दूसरा शमूएल 10वां अध्याय उसके 7वें वचन से आगे पढ़ेंगे तो आप जान पाएंगे कि एकता की वजह से ही वहां पर जय मिला. அப்படி என்ன சீக்ரெட் என்றால் அந்த பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும்போது இதனுடைய ரகசியத்தை அங்கே 5 கீ என்று எழுதக்கூடியதை காணப்படுகிறார். पत्रस अब जो पवित्र पौलुस वहां पर कलीसिया को लिखते समय 7 बातों को, फिलिपियों कलीसिया लिखते समय 7 बातों को बताता है. 5 keys. அதாவது அப்போ அந்த ஐக்கியத்தோட ரகசியம், அப்போ அவங்களுக்குள்ள ஏன் ஜெயம் உண்டானது, ஏன் ஐக்கியம் இருந்தது என்றால் அதை பரிசுத்த பவுல் நீங்கள் சாப்டர் 2 வாசிக்கும் போது அவர்கள் அதாவது இப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்கும் என்றால் தான் தாழ்மை இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், அதாவது இப்படிப்பட்ட அனுபவம் இருந்தாதான் அங்கே ஐக்கியம் உண்டாக்குவதை காணப்படும். हलीमे होना चाहिए, वहां पर प्रेम होना चाहिए, ये सारे अनुभव होंगे तभी वहां पर एकता होगा करके वो बोलता है. ஒன்றில் அதாவது நாம் நம்முடைய பேருக்காக ஏதாவது செய்வோம் என்றால் அங்கே ஐக்கியம் முடிந்து போக்குவதை காணப்படும். हमारे नाम को ऊंचा करने के लिए हम कुछ करते हैं तो वहां पर एकता भंग हो जाता है. அதாவது எங்க பெருமை இருக்கிறதோ அங்கே ஐக்கியம் முதலாவது உடைக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். वचन में पढ़ते हैं जहाँ घमंड होता है वहां पर एकता नष्ट हो जाता है करके हम वचन में पढ़ते हैं. குடும்பமா இருந்தாலும் சபையா இருந்தாலும் அதாவது உடைக்கப்படக்கூடிய முக்கிய ஒன்னாவது அதாவது எனிமியே பிசா, மேட்டிமை, அகந்தை, பெருமை, இதுதான் நம்பர் 1 சத்துருவாய் காணப்படுகிறான். कलिसिया हो, परिवार हो, उसको तोड़ने का मुख्य कारण है उनके बीच में चढ़ी हुई आंखें, घमंड की बातें और अपने लिए प्रशंसा करना. இது இருக்கும் என்றால் இது ஒரு பாய்சன், நம்மளை இருக்கிற ஐக்கியத்தையும் அங்கே நொறுக்கி போடக்கூடிய காணப்படும். ये हमारे अंदर है तो ये जहर का काम करता है, तो हमारे अंदर पाए जाने वाले एकता को बिल्कुल तोड़ देता है. பாருங்க, பாபேல் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். எல்லாம் ஒரே பாஷையாக, என்ன பாஷை பேசினார்கள் என்று நமக்கு சொல்ல முடியாது, ஆனால் எல்லாம் ஒரே பாஷையை பேசி அங்கே நிமிரோத்தினுடைய நாட்களில் அவ்வளோ தூரம் அவங்க நான் வானளவு அந்த என்னது அங்கே சவுதியில் துபாயில் ஒன்று இருக்குல்ல பெருசாக கட்டியிருக்காங்களே, போச்சு கல்வி அதோடும் பெருசா கட்ட நினைச்சிட்டாங்க போல இருக்கு. जो बाबेल में उन्होंने सब एक ही भाषा था, इसलिए उन्होंने सबने निर्णय लिया कि हम एक ऐसा गुम्बद बनाएंगे जो स्वर्ग तक जाएगा करके उन्होंने एक निश्चय किया. निम्रोत அப்படினால் निम्रोत தேவனோட ஐக்கியம் இல்லாதவன். निम्रोत यानी परमेश्वर के साथ एकता नहीं है ऐसा. தேவனோடு எந்த சம்பந்தம் கிடையாது. परमेश्वर से कोई भी संबंध ना रखने वाला. அவனுடைய எண்ணம் எல்லாம் தன்னை ஜனங்கள் ஆராதிக்க வேண்டும். केवल उसका एक ही इच्छा था कि उसको लोग जो है आराधना करना चाहिए. தன்னை ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு விரோதமாக இனி ஒரு தண்ணீர் வரும் என்றால் நாம் ஒரு பெரிய கோபுரம் கட்டலாம், அப்படின்றால் அதாவது பெரிய டவர் எல்லாம் சேர்ந்து மேலே போய் நாம் உட்காரலாம் என்று நினைத்திருந்தான். यदि परमेश्वर का क्रोध आएगा और एक और बार जल प्रलय होगा तो सारे लोग गुम्बद के ऊपर जाकर छिप जाएंगे और हम बच जाएंगे. அன்றைக்குள்ள டெக்னாலஜி தான் இன்றைக்கும் ஓடிட்டு இருக்கு. और वही टेक्नोलॉजी आज भी चल रहा है. அந்த பாருங்க, செங்கல் அறுத்து நான் யோசிச்சேன், செங்கல் அறுத்து கட்டினா தண்ணி வந்தா இடிஞ்சு போயிருமா, எப்படி கட்டியிருப்பான். और उस दिन जो सलिया को काट के बनाया, ईट को काट कर बनाया तो किस प्रकार पानी से बचेंगे करके उन्होंने सोचा. அப்ப நிலக்கீல், அப்ப அந்த சிமெண்ட் இல்லாதபடியால் நிலக்கீலை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். और वहां पर सीमेंट नहीं था तो मिट्टी को उपयोग किया करके हम पढ़ते हैं. பாருங்க, அப்ப அவன் அன்றைக்கே செங்கல் சூளை அவன் வைத்திருக்கிறான். और उन दिनों का जो ईंट और पत्थर अभी तक रखा है. नहीं, அந்த நாட்களே சூளை உண்டாக்கி இருக்கிறான். और उन दिनों में उसने बनाया கும்மட் नहीं, ब्रिक அதாவது உண்டாக்குகிற அந்த சூளை. अच्छा, ईंट को बनाने वाला वो भट्टी को उन्होंने बनाया. भट्टिया, அப்ப பாருங்க, செங்கல் அறுத்து அதை சுட்டு அப்படி என்றால் அந்த அதாவது எந்த விதத்திலும் அது கேடு வராதபடிக்கு அந்த ஆட்களை உண்டாக்கி இருக்கிறான். और ईंट बनाने के लिए भट्टी में अंदर गर्म करके इस तरीके से बनाया कि उनको कोई भी नुकसान ना हो. இப்ப கட்டுகிற பிரிட்ஜ் எல்லாம் எப்போ டெக்னாலஜி சாலோம் நாட்கள்ல உண்டாகின, அதாவது எங்கேயோ உண்டாக்கி அங்கே கொண்டுவார்கள், அதை தான் நாட்கள் செய்யக்கூடிய காணப்படுகிறார்கள். सुलेमान के दिनों में जो टेक्नोलॉजी था, कहीं भी ब्रिज इस तरीके से बना के वहां पर लाना, वही टेक्नोलॉजी आज भी यूज कर रहे हैं. कहीं कहीं बनाते हैं और उसको लाके ब्रिज बना देते हैं. பூமியில் இருந்தது நூதனமானது ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது என்றால், அப்படி என்றால் இதற்கு முன்பாக ஒரு பூமியிலே எல்லாம் இருந்தது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். इस भूमि में पहले ही सब कुछ था करके आप ये समझ लेना जरूरी है. பாருங்க, தேவன் தண்ணீரான் அழித்தான் என்றால் கண்டிப்பாக இன்றைக்கு இருந்த 5G அல்ல,
நான் நினைக்கிறேன் 10G வரை ஒரு நாளைக்கு அன்றைக்கு இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்குள்ளே காணப்படுகிறேன். यदि परमेश्वर जल प्रलय के द्वारा उस दिन विनाश ना करता हो तो मैं यकीन से कह सकता हूँ कि इन दिनों में 5G नहीं, उन दिनों में 10G भी होगा. இப்போ நமக்கு 5G தான் இங்க வந்திருக்கு. ஆனால் அவங்க கண்டிப்பாக 10G யூஸ் பண்ணியிருப்பார்கள். मैं सच में अभी हमारे पास 5G आया है, लेकिन उन दिनों में उन्होंने 10G भी यूज किया होगा. அந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருந்தால் அதே மாதிரி திரும்பவும் மனுஷன் செய்வான் என்றுதான் தேவன் ஒன்று எழுதாமல் காணப்பட்டிருக்கிறார். उन दिनों में जैसा टेक्नोलॉजी बनाया, अगर बाइबल में लिखते तो आज भी लोग वही टेक्नोलॉजी को बना देते करके बाइबल में परमेश्वर ने लिखने की अनुमति नहीं दिया. அநேக காரியங்கள் மறைக்கிறது, காரியங்களை மறைப்பது தேவனுக்குரியது, காரியங்களை ஆராய்கிறது ராஜாக்குக்கு உரியது என்று வேதம் சொல்லுகிறது. और परमेश्वर जो छुपाया है, परमेश्वर का कार्य है उन टेक्नोलॉजी सभी बातों को छुपाना परमेश्वर के हाथ में है. சில காரியங்கள் நாம் ஆவியிலே விளங்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் நாட்களில் அந்த பெருமை இருந்த இடத்திலே தேவன் ஐக்கியத்தை அங்கே உடைக்குள்ளே காணப்பட்டார். कुछ बातों को आत्मा में हम जागरूकता पा सकते हैं, लेकिन परमेश्वर ने उन दिनों में एकता का अलग किया. அங்கே அது பிரியமானவர்களே, எங்கு பெருமை இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக ஐக்கியம் இல்லாமல் போக்குள்ளே காணப்படும். जहाँ पर घमंड होता है वहाँ पर एकता नहीं होता है, आप जान लें. நீங்கள் நம்பர்ஸ் சாப்டர் 16 வாசிக்கும் போது கோகாத் சொன்னான், நாங்கள் என்ன எங்களோட தேவன் இல்லையோ, நாங்கள் ஒன்று செய்ய முடியாதோ, மோசேதான் பெரிய ஆளோ என்று அந்த பெருமையினாலே அகங்காரத்தினாலே அவருக்கு விரோதமாக எதிர்த்தான். அங்கே ஐக்கியம் இல்லாமல் போனான். கடைசியாக பூமியான தன் வாயை பிளந்து அவர்களை முற்றிலுமாய் அங்கே விழுங்கிட்டு என்று வேதம் சொல்லுகிறது. वहां पर उन दिनों में हम देख सकते हैं गिनती 16वें अध्याय में जब कोरा बोलता है कि क्या मूसा ही सब कुछ कर सकता है, क्या हम कुछ नहीं है, उसके अंदर घमंड आ गया. घमंड आने की वजह से वहां पर भूमि ने उनको निगल लिया. பாருங்க, 2 வருட வித்தியாசம் அந்த சாப்டர்ல விளங்கிக் கொள்ளக்கூடிய காணப்படலாம். वहां पर 2 तरीके के अंतर को हम उस अध्याय में पढ़ सकते हैं. அந்த கோகாத்துடைய அதாவது இது கோராகுக்கும் மோசேக்கு இருந்த வித்தியாசம் பாருங்க. மோசே இந்த வார்த்தையை கேட்ட உடனே தரையில விழுந்து முகம் குப்புற விழுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. कोरा और मूसा के बीच में जो अंतर है उसके विषय में हम पढ़ते हैं. जिस बात को मूसा ने जैसे ही इस बात को सुना वो भूमि में गिर गया और दंडवत किया करके हम पढ़ते हैं. அவனே இல்ல தாழ்த்துகிறான். ஐயோ அவ்வளவு தூரம் அவனுடைய இருதயம் தாழ்மை உள்ளது. ஆனால் இவனுடைய அப்படி அல்ல. நீ மாத்திரம் தான் செய்ய முடியுமா? நாங்க என்ன இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையோ? எங்களோட தேவன் கிடையாதா? எங்களுக்கு என்ன அற்புதம் செய்ய முடியாதா? அடையாளம் செய்ய முடியாதா? அப்படி என்றால் ஐக்கியம் இல்லை. அவனுக்கு பெருமை, அவனுக்கு அடங்கி போகக்கூடிய அந்த சுபாவம் அவனுடைய ஜீவிதத்திலே காணப்படவில்லை. मूसा जैसे ही इस बात को सुना वो गिरकर बिल्कुल अपने आप को हलीम किया और परमेश्वर के सामने नम्र हो गया. लेकिन उसके विपरीत कोरा वो कहता है क्या हम इस्राएली लोग नहीं है, क्या हम परमेश्वर के लोग नहीं है, क्या हम ऐसा नहीं कर सकते हैं? तो उसके अंदर जो घमंड पाया गया, परमेश्वर का एकता उसके अंदर नहीं था. நம்மளை எந்த நிலவரத்தில் வைத்திருக்கிறாரோ அதற்கேற்றவாறு அடங்கி போக்குள்ளே காணப்பட வேண்டும். जिस परिस्थिति में परमेश्वर ने हमें रखा है उसी के अनुसार हम परमेश्वर के अधीन होकर चलना चाहिए. இல்லாவிட்டால் தேவன் நம்மளை அங்கீகரிக்க மாட்டார். அந்த பூமி தன் வாயை பிளந்தது போல நாம் பூமிக்குரியவர்களாக, ஆவிக்குரியவர்களாக அல்ல பூமிக்குரியவர்களாக மாறக்குள்ளே காணப்படுவோம். नहीं तो परमेश्वर हमें अंगीकार नहीं करेगा और हम भूमि के लिए भूमि हमको निगल लेगा, उस प्रकार हम बन जाएंगे. பூமிக்குரியவர்கள் ஸ்பிரிச்சுவல் நை, அதாவது வேர்ல்ட்னஸ், பூமிக்குரியவர்களாக அல்ல ஆவிக்குரியவர்களாக அல்ல பூமிக்குரிய சுபாவங்களாக எந்த வித்தியாசம் இருக்காது இருதயத்துக்குள்ள அப்படியே நம்ம மாறக்குள்ளே காணப்படுவோம். हम जो है आत्मिक लोग नहीं बनेंगे, लेकिन हमारे जीवन में संसार और सांसारिकता भर जाएगा और सांसारिक रूप से हम उसके जरिए लोग बन जाएंगे. அப்படி நான் வார்த்தையை சுருக்கிறேன். இன்றைக்கு சீக்கிரம் முடித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த ஐக்கியத்திலே வளர்ந்து போகும்படியாக பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு தேவை. அந்த அபிஷாயின் மேல் அந்த அதாவது தேவனுடைய வல்லமை இறங்கின போது அவன் ஒரே வார்த்தை அறிக்கை பண்ணக்கூட காணப்பட்டான். परमेश्वर के सहभागिता पाने के लिए अभिषेक के ऊपर परमेश्वर का एक ही बात उसके ऊपर उतरा. தேவனுடைய ஆவி இறங்கின போது அவன் சொன்னது, ராஜாவே நான் உம்மோடு ஐக்கியமாய் காணப்படுவேன். परमेश्वर का आत्मा उसके ऊपर उतरने पर उसने कहा, राजा मैं आपके साथ एकता में रहूंगा. அப்ப பாருங்க, ஐக்கியம் தேவ அன்பில் எவ்வளவு வளர்கிறோமோ, தேவனுடைய ஆவியின் வல்லமையில் எவ்வளவு வளர்கிறோமோ அவ்வளவு தூரம் மற்றவர்களோடு ஐக்கியமாய் காணப்படுவோம். परमेश्वर के प्रेम में हम कितना बढ़ते हैं उतना अधिक दूसरों के साथ एकता में हम बढ़ते हैं. பாருங்க, நீங்கள் குரோனிக்கல்ல வாசிக்கும் போது லாஸ்ட் வசனம் அங்கே அமாசாவின் மேல் நீங்கள் ஃபர்ஸ்ட் குரோனிக்கல் சாப்டர் 12:18 வாசிக்கும் போது அவனை ஐக்கியப்படுத்த முடியாது சொல்லவில்லை. அவனுடைய ஆவி அவனுக்குள்ளே ஐக்கியமாகிறது.
அவனே அறிக்கை பண்ணுகிறான், நான் ராஜாவே நான் உம்மோடு ஐக்கியமாய் காணப்படும். वहां पर हम पढ़ते हैं पहला इतिहास 12 अध्याय उसके 18 वचन में, तब आत्मा अमासे में समाया और उसने कहा, हे परमेश्वर, हे राजा, मैं तेरे साथ एकता में रहूंगा। உனக்குள்ள என்ன ஆவி இருக்கிறதோ அந்த ஆவியின்படிதான் மற்றவங்களோட ஐக்கியமாய் காணப்படுவாய். आपके अंदर जो आत्मा है उसी के जरिए आप दूसरों के साथ सहभागिता में தேவனுடைய रहेंगे। ஆவி நமக்குள்ள இருக்கும் என்றால் நாம் கண்டிப்பாக மற்றவர்கள் ஐக்கியமாய் காணப்படுவோம். यदि परमेश्वर का आत्मा हमारे साथ है, जरूर हम दूसरों के साथ एकता में दिखाई देंगे। படிங்களேன், படித்து முடிச்சுக்கொள்ளலாம். आइए पहला इतिहास 12 अध्याय उसका 18 वचन पढ़ेंगे। तब आत्मा अमासे में समाया जो 300 वीरों में मुख्य था, और उसने कहा, हे दाऊद, हम तेरे हैं, हे यिशै के पुत्र, हम तेरी ओर के हैं। கர்த்தருடைய பரிசுத்தநாமமே உண்டாகட்டும். परमेश्वर पवित्र नाम की महिमा हो। அதனுடைய அன்பிலே வளருவோம், ஆவியிலே வல்லமையிலே வளருவோம். நமக்குள்ளே ஐக்கியம் உண்டாகும், மற்றவங்களோட ஐக்கியம் உண்டாகும், பரலோகத்தோட ஐக்கியம் உண்டாகும். நாம் பரலோகத்தை நமக்குள்ளே அனுபவிக்குள்ளே காணப்படுவோம். हम प्रेम में बढ़े, आत्मा में बढ़े, हम दूसरों के साथ एकता में और सहभागिता में दिखाई दें, तभी हम स्वर्गलोक के लिए तैयार होंगे। ஐக்கியம் இல்லை என்றால் பரலோகம் இல்லை, ஐக்கியம் இல்லை என்றால் தேவ ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. एकता नहीं है तो हमारे लिए स्वर्ग राज्य नहीं है, एकता नहीं है तो परमेश्वर का एकता नहीं है। பரலோகம் முழுவதும் ஐக்கியத்தினால் இருக்கிறபடியினால் தான் அங்கே பரலோகம் என்று பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. स्वर्ग राज्य पूरा एक साथ एकता में दिखाई देता है, इसलिए उसको स्वर्ग राज्य कहा गया है। தேவனுக்கும் தூதர்களுக்கும் பிரிவினை இல்லை. और परमेश्वर और स्वर्गदूतों के बीच में अलगाव नहीं है। அங்கே தேவ தூதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் பிரிவினை இல்லை. और परमेश्वर और पवित्र लोगों के बीच में कोई अंतर नहीं है। புதிய வானமும் புதிய பூமிக்கும் பிரிவினை இல்லை. वो जो नया आकाश नई पृथ्वी में कोई अंतर नहीं है। சியோன் எருசலேமுக்குள்ளும் பிரிவினை இல்லை. और सियोन और यरूशलेम में कोई अलगाव नहीं है। எல்லாம் ஒன்றாய் காணப்படுகிறது. वो सभी एक होकर दिखाई देते हैं। அதுதான் பரலோகம். ஆனால் நரகத்தில் அப்படி அல்ல, எல்லாம் பிரிவினையாக எல்லாம் பிரிவினையாய் காணப்படுகிறது. इसलिए उसको स्वर्ग कहते हैं, लेकिन नरक में आप देखेंगे तो बिल्कुल सब कुछ अलग ही अलग है। அப்படினால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இந்த ஐக்கியத்திலே கட்டி எழுப்பும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக கரங்களை எத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. परमेश्वर हमें आशीष करना चाहिए और एक और बार इस सहभागिता में हम सभी लोग मिलकर रहने के लिए परमेश्वर हमारे मदद करना चाहिए। मिलकर हम तारीफ करेंगे। हालेलुया. शक्तिमान यीशु ने बड़े बड़े काम किए, वो ही अकेला आश्चर्य काम करता। शक्तिमान यीशु बड़े बड़े काम किए, वो ही अकेला आश्चर्य काम करता। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। शक्तिमान यीशु ने बड़े बड़े काम किए, वो ही अकेला आश्चर्य काम करता। शक्तिमान यीशु ने बड़े बड़े काम किए, वो ही अकेला आश्चर्य काम करता। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है किया। मुझे से कंगाल को धूलि से उठाया, संतों की संगति में प्रेम से खड़ा है। हालेलुया, 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 हालेलुया. तारीफ करेंगे. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. எல்லாரையும் தேவன் ஐக்கியப்படுத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. परमेश्वर सबको एकता में रखने के लिए आइए मिलकर हम तारीफ करेंगे। Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. உண்மையாகவே நடக்கும் நாம் அப்படி நாம் ஒன்றாக்கப்படும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய ஜீவிதத்திலே செய்யக்கூடிய காணப்படுவார். सचमुच जब हम ऐसे एक हो जाएंगे, परमेश्वर हमारे जीवन में बड़े बड़े काम करेगा। அவன் எல்லா தடைகளையும் மாற்றக்கூடிய
காணப்படுவார். वो सारे बाड़ों को दूर करेगा. பரலோக சந்தோஷம் நமக்குள்ளே உண்டாக்குள்ளே காணப்படும். स्वर्ग का खुशी हमारे अंदर उत्पन्न करेगा. பிசாசின் வல்லமைகள் முற்றிலுமாய் கட்டப்படக்குள்ளே காணப்படும். शैतान की सारी सामर्थ बांध दिया जाएगा. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணக்குள்ளே காணப்படுவார். परमेश्वर हमारे लिए युद्ध करने वाला हो जाएगा. அவர் நமக்காக ஆம் உனக்காக நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணக்குள்ளே காணப்படுவார். वो हमसे वायदा करेगा, हाँ मैं तेरे लिए करूंगा करके हमसे वायदा கரங்களை करेगा. உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. हाथों उठाकर परमेश्वर की हम तारीफ करेंगे. हालेलुया हालेलुया आमीन हालेलुया. सारे आदर मान में परमेश्वर देते हुए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. पिता पुत्र पवित्र आत्मा के लिए तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. आसमानी बाप हम शुक्र और तारीफ करते हैं खुदावन सुबह को अगर तेरे पवित्र हजूरी में हम सबको इकट्ठा किए इसलिए शुक्र करते हैं. पिछले दिनों में तो हमारे साथ किए खुदा सारे भलाइयों के लिए हम शुक्र करते हैं. खुदा हमने साल के तीसरे महीने के पहले हफ्ते ही तेरे हजूरी में आकर रोज़ सच्चाई से तेरी इबादत करने के लिए प्रभु तूने सहायता किया. जब से हम तेरे हजूरी में आए खुदा तुझ में आनंदित और मगन होने के लिए, तेरे खुदा मीठी आवाज़ को सुनने के लिए, खुदा परमेश्वर के नाम को ऊंचा करने के लिए प्रभु हमें दिए सारे खुदा आशीषों के लिए हम तेरा धन्यवाद करते हैं. खुदावंद इस सुबह के वक्त भी प्रभु जी अपने लोगों के साथ खुदा तेने बर्ताव किया, बातचीत किया. खुदा सुने वचन के मुताबिक जीवन व्यतीत करने के लिए सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं. खुदावन तूने हमें खुदाम दुनिया से हल किया, हमें बुलाया, संतों की संगति में हमें ले आए. खुदावंद हमें पिता के साथ सहभागिता है, संगति है. खुदावंद उसी में हम बने रहने के लिए खुदाम तूने हमें बुलाया. इसलिए खुदावंद शुक्र करते हैं. खुदावंद वचन के सामने हम अपने आप को अधीन करते हैं. खुदावंद प्रभु हम सभी लोग इकट्ठे होकर एकजुट होकर खुदावंद हम संगति में खुदावंद एकता में बढ़ने के लिए प्रभु सहायता कर. इसके विरुद्ध काम करने वाले सारे सामर्थ्य को खुदावंद नाश करने के लिए हम प्रार्थना करते हैं. खुदावंद हम ये कि चरवाहा के अंदर खुदावंद एक झुंड होकर खुदावंद रहने के लिए तूने हमें बुलाया. खुदावंद इस मिला एकता में खुदावंद इस संगति के अंदर बड़ी बल है. खुदावंद हमें जय है. खुदावंद हमें आशीष है. खुदावंद प्रभु हमारे हृदय के सारे खुदावंद घमंड को और खुदावंद सब अनिश्चित बातों को दूर करके खुदावंद परमेश्वर के साथ, पवित्र आत्मा के साथ, संतों के साथ खुदावंद एक दूसरे के साथ खुदावंद संगति रखने के लिए, एकता में रहने के लिए प्रभु सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं. इसी के लिए हमें पवित्र आत्मा दिया गया. जो लोग पवित्र आत्मा चलाए चलते हैं खुदावंद वे लोग सभी खुदावंद एकजुट होकर खुदावंद दिखाई देने के लिए, पवित्र कलीसिया बनकर उठाए ले जाने के लिए खुदावंद तूने सहायता करने के लिए हम विनती करते हैं. खुदावंद प्रभु हम जानते हैं तेरा आना बहुत निकट है. खुदावंद हम सभी लोग एकजुट होकर खुदावंद एकता में तेरे लिए काम करने के लिए खुदावंद आत्मा में आगे बढ़ने के लिए खुदावंद तेरे सिद्धता को प्राप्त करने के लिए सहायता कर. इसके विरुद्ध में खुदावंद काम करने वाला मन में खुदावंद जो भी भेदभाव है सब खुदावंद दूर करके खुदावंद यीशु मसीह की आत्मा के द्वारा प्रभु से प्रेम में सब लोग एकजुट होकर आगे करने खुदावंद बढ़ने के लिए सहायता करने के लिए हम विनती करते हैं. खुदा ये वचन हमारे खुदावंद न्याय के लिए नहीं बल्कि हमारे आत्मिक जीवन की उन्नति के लिए और सिद्धता में बढ़ने के लिए प्रभु सहायता करने के लिए हम प्रार्थना करते हैं. और जो खुदावंद जितने लोग इस इबादत में नहीं आ सके, जो लोग बीमार है, कमज़ोर है, खुदावंद शंघाई देने के लिए हम प्रार्थना करते हैं. जो लोग प्रार्थना को मांग की हैं सब ज़रूरतें पूरी कर खुदावंद, खास करके हमारी इंटरनेशनल कंडीशन को भी आशीष करने के लिए हम विनती करते हैं. खुदावंद आइए सारे लोग तेरे हाथों में अर्पण करते हैं, वापस जाते हैं, सही सलामत घरों में पहुँचने के लिए मदद कर. वचन के आधार पर जीवन व्यतीत करते हमारे जल्लाने वाले यीशु को मिलने के लिए, हमें योग्य बनाने के लिए इस सुबह को हमारा आत्मा प्राण शरीर तेरे हाथों में अर्पण करते हैं. यीशु के नाम से मांगते हैं, आमीन. तारीफ करेंगे. प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड प्रेज द लॉर्ड. प्रभु यीशु मसीह का नगर, परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा सौफवाकिदा सबके साथ होते रहे. हालेलुया हालेलुया हालेलुया.